இந்திய விசஸ் நியூசிலாந்து டேரில் மிச்சல் மிரட்டல் அடி. திணறிய பவுலர்கள் இந்தியாவை வீழ்த்தியது நியூசிலாந்து. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 2 அணிகளும் 1-1 என்ற சமநிலையில் உள்ளது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்றது. இதில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. 1-0 என்ற நிலையில் இரண்டாவது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியில் உள்ள நிரஞ்சன் ஷா மைதானத்தில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா, சுமன் கில் களமிறங்கினர். இருவரும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் ரோஹித் சர்மா 24 ரன்களில் ஆட்டமிழந்தார். சுமன் கில் 56 ரன்கள் எடுத்து வெளியேறினார். அவரை தொடர்ந்து வந்த ஸ்ரேயஸ் ஐயர் 8 ரன்களிலும், விராட் கோலி 23 ரன்களிலும் பெவிலியன் திரும்ப 4 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 24 ஓவர்களில் 120 ரன்களை சேர்த்திருந்தது. ரவீந்திர ஜடேஜா, ராகுல் இணைந்து அணியின் ஸ்கோரை ஏற்றினர். ரவீந்திர ஜடேஜா 27 ரன்களில் நடையை கட்ட ராகுல் விளாசினார். நிதிஷ்குமார் ரெட்டி 20 ரன்களிலும், கர்ஷித் ராணா 8 ரன்களிலும் வெளியேறினர். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 284 ரன்கள் எடுத்தது. இந்திய தரப்பில் அதிரடியாக ஆடிய ராகுல் 92 பந்துகளில் 112 ரன்கள் குவித்தார். 285 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணியின் ஓபனர்களான டோவன் கான்வே, நிக்கோலஸ் களமிறங்கினர். 6வது ஓவரை வீசிய ஹர்ஷித் ராணா 16 ரன்களில் டோவன் கான்வேவை வெளியேற்றினார். 13வது ஓவரில் 10 ரன்களில் ஹென்றி நிக்கோலஸை வெளியேற்றினார் பிரசித் கிருஷ்ணா. டேரில் மிச்சல், வில் யங் இணைந்து அணியின் ஸ்கோரை மளமளவென ஏற்றினர். இருவரும் அவுட் ஆக முடியாமல் இந்திய அணி பவுலர்கள் திணறினர். இந்த நிலையில் தான் குல்தீப் யாதவ் வீசிய 38வது ஓவரில் 87 ரன்களில் வெளியேறினார் வில் யங். 96 பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார் டேரில் மிச்சல். இறுதியில் 47.3 ஓவரிலேயே வெற்றி இலக்கை அடைந்தது நியூசிலாந்து. இதன் மூலம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை தோற்கடித்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி வகை சூடியது நியூசிலாந்து. தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டேரில் மிச்சல் 131 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார்.